இரட்சிப்பை இலவசமாய் தருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்த, அதாவது மோசையினுடைய நாட்களிலிருந்து வாழ்ந்த அந்த ஜனங்கள், அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு அநேக பலிகளை ஆண்டவர் மோசையின் மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, போக்காட்டு பலி என்று சொல்லி அநேக பலிகளை அவர்கள் செலுத்தும்படியாக, அவர்கள் நாள்தோறும் செலுத்தும்படியாக, வாரந்தோறும் செலுத்தும்படியாக, மாதந்தோறும் செலுத்தும்படியாக, வருடந்தோறும் செலுத்தும்படியாக, பாவம் செய்த எந்த ஒரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு அவன் பணம் செலவழித்தால்தான் விடுதலையாக முடியும் என்கிற அத்தனையான ஒரு காரியம் அந்த ஜனங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஆட்டையோ அல்லது மாடையோ அல்லது புறாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ அவர்கள் விலைக்கு வாங்கி அதை தேவனுடைய சன்னிதானத்திலே தங்களுடைய பாவ நிவிர்த்திற்கென்று அவர்கள் ஒவ்வொரு காரணத்திற்கென்றும் பலி செலுத்தினால் மாத்திரமே அவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி வர முடியும், அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்கிற ஒரு நிலைமை அந்த நாட்களிலே காணப்பட்டது. ஆகவே இன்றைய தினம் அதையெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் அத்தனை கோடி கோடியான பணங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிறதற்கென்று அதை செலவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்து என்கிற இயேசு நமக்காக ஒரே பலியாக, சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, போஜன பலியாக, பான பலியாக, போக்காட்டு பலியாக தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தபடியினால பாளையத்திற்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. எல்லா பலிகளினுடைய மொத்த உருவமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மீட்கும் ஒரு பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தபடியினால் இன்றைக்கு கிறிஸ்துவை இரத்தத்தினால் நாம் இலவசமாய் இந்த பாவத்தினுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அன்றைக்கு ஒரே விதமான பலிகளை அநேக தரம் செலுத்தினதினால் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெறவும் முடியவில்லை. அநேக செலவுகளை செய்தாலும் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை செய்கிறதற்கென்றே அவர்கள் அங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கோ இலவசமாய் கிறிஸ்து தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால தன்னையே எல்லாவித பலிகளின் மொத்த உருவமாக கொடுத்தபடியினால அந்த குற்றமில்லாத கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக அது சிந்தப்பட்டிருக்கிறபடினால இன்றைக்கு இலவசமாய் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் சேருகிற ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்கால இவைகளினுடைய இரத்தம் அவைகள் நம்மை சுத்திகரிக்க அது கூடுமானால் பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இலவசமாய் நமக்கென்று பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் நம்பி, இயேசுவே எங்களுடைய குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை மன்னியும் என்று சொன்னால் இலவசமாக அந்த காரியங்களை நாம் பாத யாத்திரை போக வேண்டியதில்லை, உண்டியல்களில் கொண்டு திரளாய் பணங்களை கொட்ட வேண்டியதில்லை, நம்முடைய சரீரங்களை வருத்தி கொள்ள வேண்டியதில்லை. இருதயத்தில் விசுவாசித்து அவரை நோக்கி இலவசமாக எனக்கென்று ஒரு மீட்பை ஏற்படுத்தினீரே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறீரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீரே, அந்த அன்பை உணர்ந்தும் இடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்படுத்தின இலவசமான ரட்சிப்பை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி நீதிமானாக என்னை மாற்றி, நீதிமானாக என்னை மாற்றி, கிருபையா இலவசமா நீதிமானானேனே,
கிருபையா இலவசமா நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர்.